ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் நாங்கள் மிளகாய் நாற்று விட்டோம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்தி அளவுக்கு நாங்கள் மிளகாய் நாற்று விடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அதில் இருக்க பில்லெல்லாம் ஒன்றும் விடாமல் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் களைக்கட்டுலேயே நல்லா மறுக்கி விடணும். நல்லா பொதப்பு தான் கொடுக்கும். அதனால தான் மறுக்கி விடுறது. மறுக்கி விட்ட பிறகு என்ன பண்ணணும், ஒரு சைடாக இருந்து நல்லா நிரவி விடணும். நல்லா சம மட்டத்துக்கு நிரவி விட்டால் தான் விதை போடும்போது ஒரு சைடாக போகாமல் இருக்கும், நல்லாவும் முளைக்கும். அதனால தான் சம மட்டத்துக்கு நிரவி விட்டாச்சு. நிரவின பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் போன வருஷம்லாம் நட்டோம் மிளகாய் விதை. ஆனால் அந்த மிளகாயிலேருந்து நாங்கள் எடுக்க கிடையாது விதையை. நாங்கள் என்ன பண்ணோம், நாமக்கல்லில் தனியாக அதுக்காக வாங்கிக்கிட்டோம். 4 பாக்கெட் வாங்கினோம். 4 பாக்கெட்டையுமே தெளித்து விட்டாச்சு. நல்லா பரவலாக, ரொம்பவும் நெருக்கமாக தெளிக்கக்கூடாது, கொஞ்சம் பரவலாக இடைவிட்டு தான் தெளிக்கணும். 4 பாக்கெட்டையும் நல்லா தெளித்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடல புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிளகாய் விதை தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மூடிடணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, குப்பை, மக்கின குப்பை, சாணத்தோட குப்பையை எடுத்து ஒரு நல்லா பரவலாக தெளித்து விட்டுறணும். நல்லா தெளித்து விட்ட பிறகு அந்த மிளகா விதை தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தண்ணி விட்டுறலாம். வாங்க, தண்ணி விட்டால் மிதக்காது எதுவுமே. பாருங்கள், மிதக்கவே இல்லை ஒரு விதை கூட. இப்படி தான் மிளகாய் நாற்று விடணும். மிளகாய் நாற்று விட்டு ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ புல்லு வந்துருச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் களை எடுத்து பில்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டோம்னா கொஞ்சம், அப்போ தான் நல்லா மிளகாய் விதை முளைக்கும். இது விதை போட்டு 45 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ செழிப்பாக அடுத்து தோட்டத்தில் நடுறதை பார்ப்போம். கண்டிப்பாக